திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் பலமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நற்சிந்தனைகளோடு சிவாய நம என்ற 5 எழுத்து மந்திரத்தை அருமையாக கூறி நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். அம்பலத்திலே ஆடுகின்ற அம்பலவான் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், நீங்கள் அருமையாக பெருமையாக வளமாக சீரோடும் சிறப்போடும் வாழ்வீர்கள். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்பெருமாருடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 2ஆம் திருமுறையிலே திருநாரையூர் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். நாரை பூசித்த பேரு பெற்றதனாலே இக்கு நாரையூர் என்று பெயர் பெற்றது. சிதம்பரத்திலிருந்து காட்டுமன்னார்குடி போகின்ற பேருந்திலே ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது இந்த திருநாரையூர். சிதம்பரத்திலிருந்து பேருந்து வசதி உண்டு. காவிரிக்கு வடகரையிலே 35வது திருத்தலம் இந்த திருத்தலம். இறைவனுடைய திருப்பெயர் சௌந்தரேஸ்வரர், இறைவியாருடைய திருப்பெயர் திரிபுர சுந்தரி. திருத்தொண்டர் திருவந்தாதியை பாடிய நம்பியாண்டார் நம்பிகள் அவதரித்த திருப்பதி இந்த திருப்பதி. தேவார திருமுறைகள் கனகசபையின் மேற்பால் உள்ள ஒரு அறையிலே இருந்ததை நம்பியாண்டார் நம்பி மூலமாக வெளிப்படுத்திய பொல்லாப்பிள்ளையார் எழுந்தருளிக்கூடிய இடம் இந்த திருநாரையூர். பொல்லா என்பது பொல்லா என வந்துள்ளது. பொல்லாதது என்பது உளி முதலியவற்றாலே செய்யப்படாதது என்று பொருள். எனவே இது சுயம்பு மூர்த்தி. ஞானசம்பந்தர் பதிகம் 3, அப்பர் பதிகம் 2 உள்ளது. ஆக 5 பதிகங்கள் உள்ளன. திருச்சிற்றம்பலம் அப்படிப்பட்ட அருமையான ஒரு திருத்தலம் இந்த திருநாரையூர் என்னும் திருத்தலம். இந்த திருத்தலத்தில் உள்ள 4வது பாடலை நாம் சிந்திக்கணும். திருமுறை 2 ஞானசம்பந்த பெருமானால் இயற்றப்பட்டது. 86வது பதிகம் திருநாரையூர். தீயுறவயது பற்றி தீயுறவய ஆக்கை பற்றி அது பற்றி வாழும் வினை செற்ற உற்ற உலகின் தாயுரு தன்மயதலை வந்தன் நாமம் நிலையாக நின்று மறுவும் பேயுறவயகானில் நடமாடி கோல விடமுண்ட கண்டல் முடிமே தேய்பிரை வைத்துகந்த சிவன் மேய செல்வ திருநாரையூர் கைதொழவே. இடுகாட்டிலே பேய்களோடு உறவு கொண்டு நடனமாடுபவன், விடமுண்ட அழகிய கண்டத்தை உடையவன், முடிமேல் தேய்ந்த பிறையை சூடியவன், அப்படிப்பட்ட சிவபெருமான் மேவிய திருநாரையூரை வணங்கினால்
தீவினையாலே இந்த உலகிலே பிறந்து பிறந்து அடையும் துன்பங்கள் அகலும். தாயாய் தலையெழி செய்யும் அவன் நாமங்கள் நும் உள்ளத்திலே மருவும் என்று பாடுகிறார். செற்றென நெருங்கியே என்று பொருள். செற்றே என்பதற்கு அழித்தல் என்று பொருள் கொள்ளின் தலைவன் என்பதோடு எய்யும். நடமாடி பெயர் தேய்பிறை என்பது இயல்பட. சிவபெருமான் திருமுடியிலே உள்ள பிறைக்கு தேய்தலும் வளர்தலும் இல்லை இல்லை. தொழ மருவும் என்று முடித்தல் வேண்டும். திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருநாரையூர் சென்று பொல்லாப்பிள்ளையாரையும் வணங்கி அங்கே பெருமானுடைய பேராற்றல் மிக்க பெருமானுடைய பேரருளையும் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் அவனருள் துணை கொண்டு வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.